வணக்கம். நான் உங்கள் பெரியசாமி ஜோதிடர். தமிழ் வருட பிறப்பு பலன்கள் பார்த்துட்ருக்கோம். இப்போ பராபவ வருடம் பலன்களை பார்ப்போம். சரிங்களா? அதாவது கன்னி ராசிக்கு 7ஆம் இடத்துல கண்ட சனியா வந்துட்டு சனி பகவான் வர்றார். சரிங்களா? அதே போல் பார்த்தீங்கன்னா, ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு வர இருக்கிறார். ஆல்ரெடி வந்துட்டு ராகு பகவான் 6ஆம் இடத்துலையும், கேது பகவான் 12ஆம் இடத்துலையும் அமர்ந்திருக்கார். இந்த அ காலகட்டம் வந்துட்டு நம்மளுடைய கன்னிராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு நமக்கு தெரிஞ்ச வகையில் நம்ம பார்ப்போம். சரிங்களா? அதாவது 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போது கொஞ்சம் சனியோட பார்வையை நேரடியாக ராசி வாங்கும். அப்படிங்கும்போது கொஞ்சம் சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் பார்த்துக்கங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா, பாவர்கள் கேந்திரம் ஏறலாம் என்ற விதிப்படி ஓரளவு வந்துட்டு சனி வந்து கெடுப்பலன்களை கொடுப்பதாக இல்லை. ஏன்னா குரு பகவானுடைய பார்வையும் மே மாதம் கழித்து உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். அதே போல் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தடைகள் ஏற்படும். ஒரு ஒரு சின்ன 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 விஷயங்களில் தடைகள் ஏற்படும். நம்ம எதே கால் எடுத்து வச்சாலும் கொஞ்சம் சோம்பேறித்தனம், கொஞ்சம் தடைகள் இருக்கும். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, பெருமாளை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. சரிங்களா? உங்களுடைய ராசிநாதனான ஏன்னா கன்னி ராசி புதன் உச்சமாகிற வீடு. சரிங்களா? அப்போ பெருமாளை நீங்கள் வந்து கெட்டியாக பிடிச்சிக்கிட்டிங்கன்னா ஓரளவு சிறப்பாகவே இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா, சிலருக்கு அதாவது சனி பகவான் வந்து 5க்கும் 6க்கும் அதிபதி 7ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால 7ஆம் இடத்து அதிபதி உச்சமாக போகிறார். இந்த காலகட்டத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கல்யாணம் சம்மந்தப்பட்ட முயற்சிகள் கண்டிப்பாக வந்து நடக்கும். ஏன்னா சனி பகவான் அங்கே இருக்கிறதுனால குரு பகவானும் பார்த்துருவார். சரிங்களா? அப்படி 7ஆம் இடத்த குரு பகவான் பார்க்கும்போது சனியும் 2 பேரும் கனெக்ட் ஆகக்கூடிய இந்த காலகட்டம். அதுவும் இல்லாமல் 5ஆம் இடத்து அதிபதி 7ஆம் இடத்துக்கு வர்றது சில பேருக்கு வந்து காதல் திருமணம் கண்டிப்பாக வந்துட்டு சக்ஸஸை கொடுக்கும். சரிங்களா? குழந்தைகளுக்கு அப்படின்னு பார்க்குறதுன்னா, சில பேர் வேலை தேடி அதாவது இப்போ நீங்கள் ஒரு பெற்றோராக இருந்தீங்கன்னா, வேலை தேடிட்டு இருக்க குழந்தைகளுக்கு நல்லபடியாக வேலை கிடைக்கிறது, அதாவது வெளிநாடு இல்லை வெளி மாநிலம் தொடர்பான சைடு வேலைக்கு போகிறது, இதெல்லாம் வந்து ஓரளவு நல்லபடியாகவே கிடைக்கும். சரிங்களா? அதே போல் பார்த்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு வாடிக்கையாளர் தடை ஏற்படும். தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு வாடிக்கையாளர் தடை ஏற்படும். அந்த தடை வந்துட்டு விலகுமான்னு கேட்டிங்கன்னா, குரு பார்வை வந்தோன்னும் விலகினும் கவலைப்படாதீங்க. சரிங்களா? அதே போல் பார்த்தீங்கன்னா, படிப்பிற்கு சில பிரயாணம் செய்யலாம். 5ஆம் இடத்து 7ஆம் இடத்துக்கு போகும்போது சில பேர் வந்து இப்போ +2 முடிச்சுட்டு வெளியில் படிக்க போகிறவங்க இல்லை வந்துட்டு வெளிநாட்டுக்கு படிக்க போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு ஓரளவுக்கு வந்து சக்ஸஸை கொடுத்துரும். ஸோ அவங்களுக்கு வந்து தாராளமாக நீங்கள் போகலாம். வேலை தேடிட்டு இருக்கவங்களும் கண்டிப்பாக வந்துட்டு வெளி மாநிலம் இல்லை வெளியூரில் போய் வேலை பார்க்குறேன் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து கண்டிப்பாக சக்ஸஸாக அமைகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா, 2வது குழந்தைகளுக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு அவங்களுக்கும் குழந்தை கிடைக்கிறதுக்கு உண்டான பாக்கியங்கள் இருக்கிறது. சிலருக்கு வந்துட்டு நல்ல ஒரு பதவி கிடைக்க இருக்குது. அதாவது கன்னிராசி நேயர்கள்ல சில பேத்துக்கு வந்து சொல்லிக்கிற அளவுக்கு கௌரவமான பதவிகள், இல்லை அரசு பதவிகள் ஏதோ ஒன்று கிடைக்கிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. தாயாருக்கு அதாவது 4ஆம் இடம் வந்துட்டு 4ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம் வந்து சனியோட வீடாக வருது. சனி வந்துட்டு 7ஆம் இடத்துல கேந்திரம் ஏறி இருக்கார் இல்லையா? அப்படி இருக்கையில் பார்த்தோம்னா, தாயார் வகையில் நல்ல ஒரு ஆதாயம், நல்ல ஒரு தாயாருக்கு நல்ல ஒரு எப்படி தனங்கள் கிடைப்பது, இந்த மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா, தாயார் வந்து தாயாருக்கு ஆபரண சேர்க்கை ஏற்படுறதுக்கு உண்டான அமைப்புகளும் இருக்குது. சமுதாயத்தில் நல்ல ஒரு பேரும் புகழும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகளும் இருக்குது இந்த கண்டச்சனி காலகட்டத்தில். ஏன் கண்டச்சனி காலகட்டத்தில் இதெல்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்னா, குரு பகவான் வந்து சனியை பார்த்துருவார் இந்த வருடம். சரிங்களா? அதுவும் இல்லாமல் வந்துட்டு கடகத்துலேருந்து சிம்மத்துக்கு 12ஆம் இடத்துக்கு வருவார் இல்லையா குரு. ஸோ அப்போம்போது கொஞ்சம் அதாவது ஐப்பசி மாதம் கழித்து கொஞ்சம் ட்ரபிள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை வந்து நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் கவனித்து பார்த்து போய்க்குங்க. சரிங்களா? அதே போல் பார்த்தீங்கன்னா, குரு பகவான் சனியை பார்க்கும்போது ஒரு மைனஸ் ஒரு ப்ளஸ் சேரும்பொழுது கண்டிப்பாக ப்ளஸ் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ என்னைய பொறுத்தவரையும் கன்னிராசிக்கு பெரிய அளவுக்கு இந்த வருஷம் தாக்கங்கள் இருக்காது என்று நான் நினைக்கிறேன். உங்களுக்கு தசாபுத்தி மோசமாக இருந்து இந்த அதே இடத்துல இப்போ சனி போயிருக்காருல, அந்த இடத்துல ராகுவோ இல்லை செவ்வாயோ இருந்தால் மட்டும் உங்களுக்கு வந்து பலன்கள் கொஞ்சம் கடுமையாக இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, குலதெய்வ அருளும் உங்களுக்கு வந்து இப்போ பெருமாளோட அருளும் தேவைப்படுது. ஸோ இது 2 பேரையும் கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வாங்க சரியா? பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. கண்டிப்பாக நன்மைகள் நிறைய நடக்க போகுது. கவலைப்படாதீங்க. கண்ட சனி காலகட்டத்தில் நன்மைகள் நிறைய நடக்கும். பயப்பட வேண்டியதில்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. சரிங்களா? ஆனால் சனியோட பார்வை வந்துட்டு
ராசிக்கு விழுகிறதுனால சோம்பேறித்தனம் அதிகமா இருக்கும். இதெல்லாம் இப்ப நான் சொல்ற பலன் எல்லாரும் வந்துட்டு நீங்க ஆக்டிவா இருந்தீங்கன்னா செம்மையா நடக்கும். சரிங்களா? நன்றி.